இருந்த விடுதலை சிறுத்தைகள் என் மீது தாக்குதல் நடத்தினார்கள். திருமாவளவன் தயவு செய்து இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரியும், திருமாவளவன் லுங்கி கட்டி கொண்டு 12 மணிக்கு பெசன் நகருக்கு ஆட்டோவில் தனியாக வராரு. அப்போது நான் நினச்சேன்னா என் வீடு இருக்கிற பெசன் நகரில் ஆட்டோவில் வர திருமாவளவனை இங்கே வாப்பா அப்படின்னு நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு தெரியும். ஆனால் இந்த போக்கை திருமாவளவன் தயவு செய்து விட வேண்டும். இதுவரை நான் 2 முறை புகார் கொடுத்திருக்கிறேன், திருமாவளவன் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார் என்று. ஆனால் காவல்துறை ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் நிலைமை சரியில்லை, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு தான் காவல்துறை சொல்லுது. எனவே இந்த தாக்குதல் என்பதும் என் மீது நடத்துகிற இந்த கொலைவெறி தாக்குதல் என்பதும் அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடக்கிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் நீங்கள் டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் வச்சு உங்களை அடிச்சிருக்காங்க 4 பேர் கொண்டு கும்பல், எப்படி பார்க்குறீங்க? அதாவது போலீஸ் அவங்கக்கிட்ட இருக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இது. அதால் இந்த அராஜக போக்கு இது யார் மீது இருந்தாலும் சரி. நான் சொல்லணேன், இப்போ திருமாவளவனை தனியாக பிடிச்சி கூட்டு போனால் என்ன பண்ணுவார்? அப்போ அது ஒரு நாகரிகம் இல்லைல்ல. அப்போது ஒரு அரசியலாக நம்ம சில கேள்விகளை விமர்சனங்களை வைக்கிற போது அதற்கு அரசியலாக அவர் பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ரவுடிசம் பண்ணுறது, கூலிப்படைகளை வைக்கிறதுனா அப்புறம் அது சரி இருக்காது. இது தமிழக அரசியலில் ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடும். போலீஸும் ரொம்ப அசால்ட்டாக இருக்கிறாங்க. போலீஸ் என்ன நினைக்கிறாங்க, நீங்கள் எங்கேயாவது போய் புகார் கொடுத்தீங்களான்றாங்க. இப்போ கூட தாக்குதல் நடந்தது, நான் புகார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா புகார் கொடுத்தா அதில் யார் பாதிக்கப்படுவான்? என் ஜாதிக்காரன் தான் ஒரு 4 பேர் பாதிக்கப்படுவான். எனவே இது முழுக்க காவல்துறையின் ஒத்துழைப்போடு நடைபெறுகிற செயல். இது மிகவும் கண்டிக்கத்தக்கது. திருமாவளவன் மீது ஆமாம் சார். இல்லை சார், ஏற்கனவே 2 புகார் கொடுத்துருக்கேன். ஒன்றும் திருமாவளவன் மீதெல்லாம் புகார் கொடுத்தாலும் ஒன்றும் நடக்காதுங்க. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு எல்லாரும் மீடியாவில் எடுத்துருக்கீங்க. இதுக்கு மேலே என்ன புகார் என்ன சார்? இதை வச்சு நடவடிக்கை எடுக்கலாமே. எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் சார் நடக்குது. நான் 2 தடவை புகார் கொடுத்தேன் சார். என்ன சொல்கிறாங்க போலீஸு, கொஞ்சம் நிலைமை ஒரு மாதிரியாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம யார்கிட்ட போய் புகார் கொடுப்போம்? ஓகே சார், தேங்க்யூ.